Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்இஏ 2024ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். உங்க கட் ஆஃப் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிக்ரீஸ் ஆகும், எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லும்போது 190லேருந்து 200க்குள்ள ஓரளவுக்கு தான் டிக்ரீஸ் ஆகும். பட் 190லேருந்து 150க்குள்ள ஒரு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 150க்கு மேலேயே ஒரு 2 கட் ஆஃப் இல்லை ஒரு கட் ஆஃப் 1.5 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்கள் நம்ம பேட்டி கொடுத்ததுலேருந்தே ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏஐசிடிஇ அப்ரூவலுக்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களோட அப்ரூவலுக்கு 25,000 சீட் கேட்டு எல்லா கல்லூரிகளும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரான்ச்சுக்கு தெரியுங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பல்வேறு விதமான கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு கேட்டிருக்காங்க. நீங்களே நல்லா கேட்டுக்கோங்க, இது நான் சொல்ல டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட், சரிங்களா? டோட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இருக்கிற தலைமை அதிகாரி என்ன சொல்றாருன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட 2,10,000 சீட்டு பக்கம் இருக்கு. அது போன வருஷம் சீட்டே வந்து இப்பவும் இருக்கும்னு சொல்றாரு. 2 லட்சம் சீட் இருக்குங்கிறாரு கிட்டத்தட்ட. அதுல 1 லட்சம் சீட்டே எனக்கு தெரிஞ்சு ஃபில் ஆகுறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? பட் இந்த 2 லட்சம் சீட்ல திரும்பவும் அந்த 25,000 சீட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏற்கனவே சிவில் மெக்கானிக்கல்ல சீட்டு ஃபில் ஆகுறதுன்னு ஒரு வீடியோவே நம்ம பார்த்தோம், சரிங்களா? அந்த வீடியோல என்ன பார்த்தோம், எந்தெந்த காலேஜஸ்ல வந்து என்னென்ன சீட்டு வந்து 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சீட்டு இருக்குது அப்படின்னு நம்ம காட்டணும். அதுல முக்காவாசி சிவில் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸும் அந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் தான் இருந்தது. அப்போ அதுல அப்பவே சீட் இருக்கும்போது இப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு சீட் இருக்கும். இதை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும். இதுக்குதான் இந்த வீடியோவை நான் போட்டது. அப்போ இந்த டோட் அப்படிங்கிறத நான் சொல்றேன், என்ன விஷயம் சொன்னாங்க நான் சொன்னேன். இப்போ நம்ம கட் ஆஃப் டிக்ரீஸ்க்கு வரும். கட் ஆஃப் டிக்ரீஸ் வந்து எதுல ஆகும்னா சிவில் மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி பல விதமான கோர்ஸ் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஈசியும் தவிர இந்த 2 தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலாம் பையன் எங்க போறான், ஈசி தான் போறான். இது 2 தவிர ட்ரிபிளையும் சேர்த்துக்கோங்க. இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது. எவ்வளவு சார் டிக்ரீஸ் ஆக போகுது சொன்னா நம்ப மாட்டீங்க. போன வருஷம் 175 கிடைச்ச பையனுக்கு இந்த வருஷம் சிவில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் மெக்காட்ரானிக்ஸ், ஏதாவது செகண்டரி பிரான்ச் கம்ப்யூட்டர் ஈஸியை தவிர வேற ஏதாவது எடுத்தானா கிட்டத்தட்ட 171 அல்லது 172க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் 2023ல 175க்கு ஏதாவது சீட்டு கிடைச்சிருக்குன்னா இந்த பிரான்ச்சஸ்ல எல்லாம் இந்த வருஷம் 171 172க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் புரியும். இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா 25,000 சீட் கம்ப்யூட்டர்ல இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல எல்லா காலேஜிலுமே ஃபில் ஆயிடும். பாத்திருக்கீங்களா? வேகன்சி லிஸ்ட் நான் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். போன வருஷம் டேட்டாவை நான் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால கட்டாயமாக சிவில் மெக்கானிக்கல், ட்ரிபிள்ல, மெக்காட்ரானிக்ஸ்ல எல்லாம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது. மீதி எல்லா பிரான்ச்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ஏறும் இல்லைன்னா சேமா இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பிரான்ச்ல 199க்கு போன வருஷம் கிடைச்சதுன்னா அந்த காலேஜ் கிடைச்சதுன்னா 199 தான் இந்த வருஷமும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் பிரான்ச்சுக்கு 175க்கு போன வருஷம் கிடைச்சுன்னா 175க்கு தான் கிடைக்கும். மேபி சார் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே, அப்ப ஏதாவது கட் ஆஃப் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கா? அவன் தான் எல்லாம் சிஎஸ்சி தான் எடுக்கிறான். இப்போ 100 கட் ஆஃப் எடுத்தாலும் 110 கட் ஆஃப் எடுத்தாலும் 120 என்ன கட் ஆஃப் இருந்தாலும் என்ன தெரியுமா கேட்கறாங்க? ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இல்ல ஐஓடி, கம்ப்யூட்டர் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் கேட்கறான். வேற எதுவும் கேட்கறது இல்லை. மிஞ்சி போனா ஈஸி கேட்கறான். இந்த பிரான்ச்சையே யாரும் தொடரதே இல்லை. சிவில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் மெக்காட்ரானிக்ஸ் இதெல்லாம் யாருமே தொடரதில்லை. 100ல ஒரு 2 பேர் கால் பண்ணி கேட்பான். இது நான் கால் பண்ணி கேட்கறதுனால சொல்லல, ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி கடந்த 2 வருஷம் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் சிவில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் போன்ற செகண்டரி பிரான்ச்சஸ்க்கு. எவ்வளவு சார்ன்னு கேட்கும்போது ஒரு 5 அல்லது 4 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். இது நம்ப முடியுதா? 5 அல்லது 4 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு சேமா தான் இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு கட் ஆஃப் வேணா டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்க்ரீஸ் ஆகாது, பயப்படாதீங்க. ஆனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கதான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா 160 கீழே இருந்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆசையா இருந்தா 160ல இருந்து 150 இருக்கிறவன் கம்ப்யூட்டரே ஆசைப்பட்டு டயர் 3 டயர் 2 கல்லூரியில ஏதோ கிடைச்சா எடுத்துரு. 150 கீழே இருந்தீங்கன்னா
யோசிக்கவே யோசிக்காதீங்க. பிலோ 150க்கு யோசிக்காதீங்க. டயர் 1 காலேஜஸ்ல இந்த வாட்டி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள், மெக்கட்ரானிக்ஸ் இது போன்ற செகண்டரி பிரான்ச்சஸ் சீட் கொட்டி கிடக்கும். அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்ல சீட்டு கிடைச்சிடும். நான் மெக்கானிக்கல் படிங்க, ட்ரிபிள் படிங்க, எதிர்காலம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லல. நல்ல கல்லூரியில படிக்கும் போது எதிர்காலம் நல்லா இருக்கும். இது உங்களுக்கு இப்ப புரியாது. ஏன்னா யாரோ சொன்ன மாதிரி நான் வந்து வெளியில விசாரிச்சேன், சீனியர் கிட்ட விசாரிச்சேன், மெக்கானிக்கல் படிச்சவன தெருவுல தான் சுத்திட்டு இருக்கானாமா, ட்ரிபிள் படிச்சவன வேலை கிடைக்காம தான் சுத்திட்டு இருக்கானாமா. என்ன காரணம்னா பசங்க நிறைய பேர் படிச்சுட்டு வரனால ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இல்லாம தான் நிறைய பேர் பிளேஸ் ஆகாம இருக்காங்க, தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க நல்ல கல்லூரியில படிக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரும். நீங்க ஸ்கில்ல மட்டும் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பிளேஸ்மெண்ட்ல ஜெயிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இது டயர் 1 காலேஜ்ல என்னெல்லாம் சீட்டு கிடைக்கும். கண்டிப்பா பிலோ 150க்கு சிவில், ட்ரிபிள், மெக்கானிக்கல் இதெல்லாம் தைரியமா நீங்க எடுங்க. மெக்கட்ரானிக்ஸ், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி எடுக்கிறவங்க எடுங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க எடுங்க, ஏரோநாட்டிக்கல் எடுக்கிறவங்க எடுங்க. போன வருஷம் மரைன் இன்ஜினியரிங்கே ஃபில் ஆகல, அது வெங்கடேஸ்வரா காலேஜ்ல. மரைனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வெங்கடேஸ்வரா காலேஜ்ல எடுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பல விதமான கோர்சஸ் இருக்குங்க. அக்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, யாருமே எடுக்கிறது இல்லை. அப்படியே சீட் இருக்கு. விஎல்எஸ்ஐ டிசைன் இருக்குப்பா, இசி டிபார்ட்மெண்ட்ல அருமையான கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விஎல்எஸ்ஐ டிசைன் என்ன ஸ்கோப் இருக்கு தெரியுமா அதுக்கு? இது யாரும் எடுக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தடவை கட் ஆஃப் கம்மியாக போகுது. 5 கட் ஆஃப் கம்மியாகும். ஒருவேளை நீங்க 145 இருந்தா கூட போன வருஷம் 150 கிடைச்சிருந்தா உங்களுக்கு வந்து 145க்கு இந்த வருஷம் கிடைக்கும். அதுதான் வந்து உதாரணம். ஸோ நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. அதுக்காக நீங்க வந்து எல்லாருமே சிவில் மெக்கானிக்கல் எடுங்க ஷிஃப்ட் பண்ண சொல்ல, மாத்தி யோசிங்கன்னு சொல்றேன். சாய்ஸ் பண்ணீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸும் வைங்க நல்ல கல்லூரியில, இந்த மாதிரி பிரான்ச்சஸும் வைங்க. இதுல இன்னும் பிரான்ச்சஸ் இருக்கு. கோர் பிரான்ச்சஸ் நான் கம்மியா தான் எழுதியிருக்கிறேன், இன்னும் இருக்கு. நீங்க பார்த்து ஆட்டோமொபைல் இருக்குது. நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் எடுத்தா போதும். சார் நான் சொல்றேன்னு சொல்லி எல்லாம் எடுக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கா? அதெல்லாம் நல்ல கல்லூரியில எடுத்து படி. இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எப்பேற்பட்டாவது தாறுமாறான ஒரு தரம் குறைந்த கல்லூரியில போய் படிக்கணும்னா தலையெழுத்து யாருனாலே மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த டேட்டாவை பத்தி அந்த 25,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஹாப்பியா இல்ல நஷ்டமா அப்படிங்கிற சொல்லுங்க. இதனாலதான் இந்த 25,000 சீட் இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் இந்த பிரச்சனையை இப்ப ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மேபி எல்லாம் பாசிட்டிவ்ல அமையும் நினைக்கிறேன் இதனால. பட் நெகட்டிவிட்டியில எவ்வளவு பேர் மாட்ட போறீங்கன்னு தெரியல. இந்த 150 கீழே இருக்கிறவங்க தான் பாவம் மாட்டிக்க போறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 150 கீழே இருக்கிறவங்க எப்படியாவது நல்ல கல்லூரி ஏதாவது பிடிச்சிருவான். கம்ப்யூட்டர் பிரான்ச்சை நம்பி 150 கீழே இருக்கிறவங்க நல்ல கல்லூரி கிடைக்கும் எனக்கு தோணல. நீங்க எல்லா டேட்டும் ப்ரீவியஸ் இயர் டேட்டா எடுத்து பாருங்க, கிடைக்காது. கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி எல்லாமே தான் நான் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு மேலே உங்க இஷ்டம். பேரண்ட்ஸ் நீங்களும் யோசிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.